कल्पितं सुरूपं तथा वा कलत्रं यशश्चारुचित्र धनं मेरुतुल्यम् मनश्चेन लग्नं गुरोरङ्घ्रिफन्ने ततः किं कलत्रं धनं पुत्रपौत्रादि सर्वं गृहं बान्धवा सर्वमेतद्विजातम् कल्याणिनं सरसचित्रगतिं सवेगं सवेङ्गितज्ञमनकं ध्रुवलक्षणाढ्यं चेतस्तुरङ्गमधिरुह्य चरस्मरारे नेटस्तमस्तजगतां वृषभाधिरूढा भक्तिर्महेशपदपुष्करमवसन्ति कादम्बिनीव कुरुते परितोषवर्षं सम्पूरितो भवति यस्य मनस्तटाकः तज्जन्म सत्यमखिलं सफलं च नान्यत् बुद्धिस्थिरा भवतु ईश्वरपादपद्मसक्तावधुर्विरहिणीव सदा स्मरन्ति सद्भावना स्मरण दर्शन कीर्तनादि सम्मोहितेव शिवमन्त्रजपेन विन्ते சிவானந்த லஹரி பிரகரணத்துல நம்ம மனச பரமேஸ்வரனுக்கு அர்ப்பணம் பண்ணி அதனால நம்ம க்ஷேமத்தை அடைவோம்னு ஆச்சாரியால் சுகிருத்தாக எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்கா. வாழ்க்கையில மனசு மனுஷனை துன்புறுத்துறது அவனுடைய மனசு தான். சுகமும் மனசுனாலதான் அடைகிறோம். ஆனா மனசு இங்கும் அங்கும் சஞ்சலமா போயிட்டு இருக்கிறதுனால ஒரு இடத்துல நிக்காம இருக்கிறதுனால மனுஷனுக்கு அதிகமான துன்பங்கள் வருது. இந்த மனசை அடக்க இவனால முடியல. மனசை அடக்கினா அவன் எல்லாவற்றையும் அடையலாம். ஆனா அடக்க முடியல அவனால. ஏன் அடக்க முடியல? வெகு நாளாக அது விட்டான். ஒழுங்கா விட்டுன்றதானா முதல்ல இருந்து அடங்கி இருக்கும். ஆனா என்ன ஆயிடுச்சுன்னு கொஞ்ச நாள் அதை விட்டு விட்டான். சில பிறவிகள்லாம் விட்டு விட்டான். அது என் மேல அடங்க மாட்டேங்குது. அப்படிப்பட்ட நான் அந்த மனசை அடக்கணும்னா அதுக்கு வழி ஒண்ணுதான். யாருக்கு அடங்குமோ அவ இடத்துல கொடுக்க வேண்டியது. யாருக்கு அடங்கும்? பரமேஸ்வரனுக்குத்தான் அடங்கும். ஏன்? பரமேஸ்வரன் எல்லாவற்றையும் அறிந்தவர். எல்லாரையும் தன்னிடத்துல அவர் ஈஸ்வரன். ஈசானோ பூதபவ்யஸ்ய. பூதபவ்யம் முக்காலத்திலையும் இருக்கக்கூடியதான எல்லா பொருளையும் அடக்கக்கூடியதான சாமர்த்தியம் உள்ளவர் அவர். ஆகையால் அவருக்கு கொடுக்கணுங்கிறார். சரி, நன்னாத்தான் இருக்கு, எனக்கு கொடுக்கணுங்கிறையே அந்த மனசு எப்படிப்பட்டது? அப்ப ரொம்ப நல்லதுங்கிறார். கல்யாணினம் சரச சித்திர கதிம் சவேகம். கல்யாணினம் அழகான குதிரைகளுக்குள்ள பத்ரம் மந்திரம் இப்படி பல வெரைட்டிஸ் இருக்கு. இது ரொம்ப அழகான ஒரு குதிரை. அழகுன்னா என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு இஷ்டமான இடத்துல ரொம்ப வேகமா போகும். அது பார்க்கறதுக்கு எப்பொழுதுமே நல்லதுன்னு சொல்லும். எப்பொழுதுமே யாராவது நம்ம மனசு கெடுதல்னு சொல்றாளோ, கெட்ட வழியில போறதுன்னு சொல்றாளோ, எல்லோருக்கும் அவ மனசு நல்லாத்தான் இருக்கு, பார்க்கறதுக்கு அழகாத்தான் இருக்கு, நல்ல வழியை தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு. ஆனா அதனுடைய விளைவு தான் சரியாது. அதுக்கு என்ன பண்றது? கல்யாணினம் சரச சித்திரகதிம். அழகா போறது, விசித்திரமா போறது. எப்படி போகணுமோ அப்படி இல்லை, இந்த அந்தக்கம் இல்லை, எங்கெங்கயோ போறது. ஆனா போக வேண்டியதான இடத்துக்கு போய் சேர்ந்துடுறது. எவ்வளவு கஷ்டமா இருந்தாலும் எவ்வளவு இதுவா இருந்தாலும் சரி, அது சீக்கிரமாக அந்த இடத்துக்கு போய் சேர்றது. நினைக்கிற இடத்துல அந்த இடத்துல போய் இருக்கு. எதையோ நினைக்கிறது, நினைக்க முடியாததான விஷயங்கள்லாம் நினைக்கிறது. ஆகையால் சரச சித்திர கதிம். சரசம் சரசம்னு சொன்னா ஒரு ஈடுபாடோட போறது. என்னமோ ஏதோன்னு இல்லை, அது இஷ்டமான இடத்துல ரொம்ப சந்தோஷமாக ஈடுபாடோட போறது. சரச சித்திர கதிம் சவேகம். வேகத்திலேயே சொல்றது மனோவேகம்ங்கிறான். வாயு வேகம், மனோவேகம். எல்லாத்தை விட ரொம்ப வேகமா போகக்கூடியதுன்னா மனசு தான். நினைச்ச மாத்திரத்தினால இந்த இடமா அந்த இடத்துக்கு போயிடுது மனசு. ஆகையால் மனசு ரொம்ப வேகமா இருக்கிறது. சரசு சித்திரகதிம் சவேகம். அதுக்கு மேல சர்வேங்கிதஜம். இங்கீதத்தை தெரிஞ்சுண்டு வேலை செய்யறது. அந்த சமயத்துக்கு சூழ்நிலைக்கு எது ரைட்டோ அதை தெரிஞ்சுண்டு வேலை செய்யறது. அதான் ரொம்ப விசேஷம். நான் என்ன வேலை செய்வேன், நானே வேலை செஞ்சா பிரயோஜனம் இல்லை. அந்த சந்தர்ப்பத்துக்கு எது சூழ்நிலைக்கு தகுந்தவருக்கோ அது போல பண்ணணும். அப்படி இங்கிதத்தை தெரிஞ்சுட்டு போகக்கூடியது மனசு. யாரோட எப்படி பழகணும், எப்படி பேசணும், எப்படி இருந்தா நம்ம காரியத்தை சாதிக்கொள்ளலாம் எல்லாம் அந்த மனசுக்கு தெரியுது. பெரியவாளோட பேசுறப்ப ஒரு மாதிரி, ஆத்தக்காரியோட பேசுறப்ப ஒரு மாதிரி, குழந்தைகளோட பேசுறப்ப ஒரு மாதிரி, வேலைக்காரோட பேசுறப்ப ஒரு மாதிரி, அவளோட அந்தந்த
சந்தர்ப்பத்துக்கு தகுந்தாக பேசி தன் காரியத்தை சாதிக்குது கொள்றதோ இல்லையோ ஆயால் சரச சித்திரகதிம் சவேகம் சர்வேங்கி தஜ்ஞம். அதுக்கப்புறம் அனகம். அனகம் ஒரு பாபமும் அதுக்கு இல்ல. பாபமெல்லாம் அது செய்யறதுனால வந்து சேர்றது. தான் ஒரு பாபம் இல்ல, அதோட இல்ல, ரொம்ப உயர்ந்ததான ஒரு ஸ்வரூபம். துருவலட்சணாட்யம். துருவம் சாஸ்வதமா இருக்கு. மற்ற குதிரைகள்லாம் கொஞ்ச நாள் தான் இருக்கும். இந்த மனசுங்கிற ஒரு குதிரை இருக்க சாஸ்வதமா இருக்கு. மனுஷனுடைய சரீரம் போனாலும் மனசு போகல. என்ன சரீரம் வாய்ந்தே இருக்கு. நவானி கிருண்ணாதி நரோபராணி. இந்த சரீரம் இருக்க ஒரு 100 வயசா எடுத்து 50-60 வயசு ஆனதுமே அது கொஞ்சம் துவண்டு போறது. எந்த வேலையும் ஒழுங்கா பண்ண முடியல. முன்னால இருந்ததான ஒரு சக்தி சாமர்த்தியங்கள் அதுக்கு இல்ல. ஆனா இந்த சரீரம் கீழ் விழுந்து மரணித்தாலும் அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மனசு கிளம்பி பரலோகத்துக்கு போறது. பரலோகத்துக்கு போறது மறுபடியும் இன்னொரு சரீரத்தை எடுத்துக்கிறது. அந்த நூத்தன சரீரத்துல மறுபடியும் வேலை செய்யறது. சரீரம் வேலை செய்யலையே, மனசு என்னென்னமோ எதிர்பார்க்கறதுன்னு அங்க போறது இங்க போறது நினைக்க வேதம் நின்று போயிடுதா? நிதானமா நினைக்கிறீங்களா? இல்லையே. சின்ன வயசுல எப்படி நினைச்சாலோ அதேதான். மனசனுடைய வேகத்துக்கு குறைச்சல் இல்ல. எதனுடைய வேகத்தை குறைச்சல்? சரீர வேகத்துக்குத்தான் குறைச்சல். இன்னும் வர வர வயசாக கவலை ஜாஸ்தியா இருக்கு. தன்னை பத்தி கவலை, குழந்தைகளை பத்தி கவலை, பேரனை பத்தி கவலை, பேரனுடைய குழந்தைகளை பத்தி கவலை, ஊர்ல இருக்கிறவர்களுடைய கவலை. கவலையானது ஜாஸ்தித்தான் ஆயிட்டு இருக்க வயசு வளர வளர. அதுக்கு முடிவும் இல்லாம இருக்கு. சரீரம் மாறினாலும் மனசுக்கு முடிவு இல்லை. மனசு எத்தனை நாள் இருக்கும்? புத்தி எத்தனை நாள் இருக்க போறது? மோட்சம் வர பரியந்தம், பகவான் அடைகிற பரியந்தம் இந்த மனசு இதே மனசுதான். உங்க மனசுக்கு மாறுதல் இல்லை. சரீரம் மாறலாம், மனசு மாறாது. அதான் விசேஷம். அதனால நீங்க இந்த ஜென்மால பண்ணியதான புண்ணிய பாபங்கள்லாம் அடுத்த ஜென்மாவுக்கு இருக்குன்னு, அதுக்கு அடுத்த ஜென்மாவுக்கு இருக்கு. எங்கேயும் போகாது. போகல போயிடுச்சுன்னு வச்சுட்டேன்னா புது ஜென்மா வராது. புது ஜென்மா வறுமையானால் அந்த ஜென்மாவில் நீங்க கர்மாக்களை பண்ற வரைக்கும் தான் சுக துக்கங்களை யார் அனுபவிக்கிறா? எப்படி அனுபவிக்கிற? மரணத்துக்கு முன்னால இமிடியேட்டா முன்னால பண்ணியிருந்தான கர்மாக்களுடைய பலன் எல்லாம் எங்க போகும்? அந்த டே ஆஃப் டெத் ஏதோ பண்ணிட்டு இருக்கு, அந்த கர்மா பலன் எல்லாம் எங்கே போச்சு? அன்னைக்குதான் அனுபவிக்கலையே. ஆகையால் என்ன பண்ணலாம்? மனசு பர்மனன்ட். அந்த மனசுல தான் எல்லா புண்ணிய கர்மாக்களும் பாப கர்மாக்களும் அப்படி இருக்கு. அதை அனுபவிச்சுட்டே இருக்கள், மாறி மாறி அனுபவிச்சுட்டே இருக்கள். ஆகையால் சரீரம் மாறினாலும் மாறாதது மனசு. அந்த மனசு பர்மனண்டா இருக்கிறதா துருவ லட்சணாத்தியம். மற்ற குதிரைகள்லாம் கொஞ்ச நாள் தான் சார். இந்த மனசுங்கிற ஒரு குதிரைக்கு பதிலா பர்மனண்டா இருக்க. கல்யாணினம் சுரணது சரச சித்திரகதிம் சவேகம் சர்வேங்கி ஜக்ஞமனகம் துருவ லட்சணாத்தியம் சேதஸ்துரங்கமதிருக்கிய. பரமேஸ்வரா, நீங்களும் ஒரு பழைய காளமாடு வச்சுருக்கு. அந்த காளமாடை எழுப்புறதுக்கே ரொம்ப சிரமமா இருக்கு. அது கிளம்பி போகணும்னா வேகமா போகிறது இல்லை. ஆகையால் நான் என்ன பண்றது தெரியுமா? உங்களுக்கு என்னுடைய மனசுங்கிற ஒரு குதிரையை கொடுக்குறேன். மாடை விட குதிரை ரொம்ப வேகமா போகுமோ இல்லையா? காளையோட வேகமா போறது குதிரை. இந்த குதிரையோட நீங்க போகலாம். அதுலயும் இந்த குதிரை வேகமா போகும். உங்கள்கிட்ட எங்கே போகணும் தெரிஞ்சுட்டு போகும். குதிரைக்கு இங்கிதம் ஜாஸ்தி. யுத்தத்துல குதிரையை உபயோகப்படுத்துற, குதிரைக்கு மேல சவாரி பண்ணக்கூடியதான ஒரு யோதன் அவன் உடம்பு அடிபட்டு எடுத்தோன்னா அது என்ன பண்ணும்? அந்த குதிரை கரெக்டா அழுத்துன்னு போயிடும், ஒரு மூளைக்கு அழுத்துன்னு போயிடும். அவனுக்கு மறுபடியும் மயக்கம் தெரிஞ்சு வந்த பிறகு மறுபடியும் வரும். அதுக்கு தெரியுமா தன்னையும் காப்பாற்றிக் கொள்ள தெரியும், தனக்கு மேல இருக்கக்கூடியதான அவரையும் காப்பாத்துமா அந்த குதிரை. ஆகையால் தான் குதிரைக்கு ஸ்பெஷல் ட்ரைனிங் கொடுக்குறான். யுத்தத்துல குதிரை உபயோகிப்பானே, ஏன் காளமாட உபயோகிக்கல? இது அப்படி. அந்த குதிரைக்கு இங்கீதம் தெரியும். அதே போல என்னோட மனசுக்கு நல்ல இங்கீதம் தெரியும். சர்வங்கீதம் திருவலட்சணாத்தியம் சேதஸ்துரங்கமதிருக்கிய. பரமேஸ்வரா, என்னுடைய மனசு எனக்குடைய இந்த குதிரையை ஏறிண்டு அதிருஸ்மராரே கிளம்பி போங்க சுவாமின்னு. நேதஸ்தமஸ்த ஜகதா மிருஷபாதிரூடா. ஏன்னா நேதஸ்தமஸ்த ஜகதா, எல்லா உலகங்களையும் நீங்க காப்பாற்ற வேண்டி இருக்க. ஏதோ ஒரு உலகம்னா பரவாயில்ல, கைலாசம்னா பரவாயில்ல, 14 புவனங்கள்ல இருக்கக்கூடியதான எல்லா பிராணிகளையும் நீங்க காப்பாற்ற வேண்டிய எங்க எங்க ஓட வேண்டியதா இருக்கு. உங்களுக்கு ஸ்பீடான ஒரு வெஹிக்கிள் வேணுமா இல்லையோ? நான் தரேன். இதனால என்ன லாபம் உங்களுக்கு? என்ன, எனக்கு என் மனசு போச்சுன்னா போறோம். இந்த மனசுனால தானே நான் கவலைப்பட்டு இருக்கேன்.
இந்த மனசு உங்களுக்கு கொடுத்துடுறேன், இதனால எனக்கும் லாபம் உண்டு, உங்களுக்கும் லாபம் உண்டு, ரெண்டு பேருக்கும் வின்-வின் சிச்சுவேஷன். ஒன்னும் கவலையப்படாதீங்க. இதை கொடுக்கிறேன். அப்படின்னு ஆச்சாரியால் என்னுடைய மனசை உங்களுக்கு அர்ப்பணம் பண்றேன் அப்படின்னு மனசை அர்ப்பணம் பண்ணக்கூடியதான இதுதான் நிஜமான ஒரு சரணாகதி. சரணாகதின்னு சொல்லி நமஸ்காரம் பண்றான், நமஸ்காரம் பண்ணி எழுந்து பண்றான். நான் இன்னாருக்கு நமஸ்காரம் பண்ணினேன், நான் பரமேஸ்வரன் நமஸ்காரம், இத நான் போகலையே, நமஸ்காரம் பண்ணினா, ஆனா நான் பண்ணினேன்னு மறுபடியும் சொல்றேன் பாருதா. நானை விடல. அகங்காரத்தை விடுறதுங்கிறது முடியாத காரியம். அகங்காரத்தை எப்ப விட முடியும்? மனசை கொடுத்தா தான் முடியும். ஆகையால் இந்த மனசையே நான் உங்களுக்கு கொடுக்கிறேன் பரமேஸ்வரன் அப்படின்னு பரமேஸ்வரனை தியானம் பண்ணி இந்த மனசை ஒரு குதிரையா கற்பனம் பண்ணி அத சரணாகதி பண்ணியிருந்தான ஒரு திவ்யமான ஒரு ஸ்வரூபம் இந்த ஸ்லோகத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதற்கு பிறகு பகவானுக்கு நீங்க கொடுத்ததுனால என்ன லாபம் வரும்னு எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு கேட்டா அது அடுத்த ஸ்லோகத்தை சொல்றார். மனுஷனுக்கு எது வேணுமோ அது கிடைக்கும். எது சார் வேணும்? நம்ம காசு வேணும்னு நினைக்கிறோம், பொருள் வேணும்னு நினைக்கிறோம், சரீரத்துல ஆரோக்கியம் வேணும்னு நினைக்கிறோம். இவைகள்லாம் இருந்தாலும் மனுஷன் நிம்மதியா இருக்க முடியல. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? சாந்தி. மனுஷனுக்கு வேண்டியது என்ன? ஒரு பரிபூர்ண நிறைவு. அது இருந்தா போரும். அது எதனால கிடைக்கும்? இந்த பரமேஸ்வர அனுகிரகத்தினால்தான் கிடைக்கும். பக்தர் மகேஷ பத புட்கரம் அவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகः தஜ்ஜன்ம சத்யமகிலம் சபலம் ஜனன்யத். பக்தர் மகேஷ பத புட்கரம் அவசந்தி. பரமேஸ்வரனுடைய திருவடி எனக்கூடியதான ஆகாசம். அந்த மழை எங்க இருந்து பெய்யறது? ஆகாசத்துல இருந்து பெய்யறது. ஆகாசத்துல என்ன இருக்கு? மேகங்கள் இருக்கு. அந்த மேகங்கள் வழியாக ஆகாசத்துல இருந்து மழை பெய்யறது. அதே போல மழை பெஞ்சதுன்னா என்னாச்சுன்னா குருதே பரிதோஷ வருஷம் காதம்பினி குருதே பரிதோஷ வருஷம். மேகம் மாதிரி இந்த மேகங்கள் என்ன பண்றது? மழைய பெய்யறது, மழைய கொட்டுறது. இந்த மழை கொட்ட எல்லா பிராணிகளுக்கும் சந்தோஷமா இருக்கு, மெட்ராஸை தவிர. மெட்ராஸ் மழை பெஞ்சது ஏன்னால் இங்கேயும் அங்கேயும் போக முடியல, நம்ம எடுத்த காரியமா எடுக்க முடியலைங்கிறோம். ஆனா கிராமாந்தரத்துல எங்கே பார்த்தாலும் எல்லோருக்கும் மழை வந்தா சந்தோஷம். ஏன்னா மழை வந்ததுன்னா கிணறுல ஜலம் வரும். ஏன்னா பைப்பெல்லாம் கிடையாது, கிணறு நிறைய ஜலம் இருக்கும். கிணத்துல ஜலம் வந்துருச்சுன்னா மனுஷனுக்கு க்ஷேமமா இருக்கலாம், அப்படியே இருக்கும். இப்ப என்னாச்சு? கிணத்துல எழுந்து ஜலத்தை எடுத்தப்ப அங்கேயே குளிப்ப, அங்கேயே குடியெல்லாம் தேய்ப்ப, மறுபடியும் அந்த ஜலம் என்ன ஆகும் தெரியுமா? அங்கேயும் பூமியில இருக்கும். அடுத்தெல்லாம் மறுபடியும் அங்கே சுத்த ஜலம். எப்ப பார்த்தாலும் கங்கா ஜலம். கிராமாந்தரத்துல ஜலத்தை கொடுக்கற காலத்திலேயே பரிமாறுறப்ப கங்கா ஜலம் தான் பரிமாறுவா. இவெல்லாம் வெறும் ஜலம் தண்ணீர் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கா. கிராமாந்தரத்துல வழக்கம் என்ன? கங்கா ஜலம், கங்காமிருதம் அப்படிப்பா. கங்காமிருதம் எது? கணத்து ஜலம். கணத்து ஜலத்தை கங்காமிருதம்னு சொல்லின்றே நேர். கங்காமிருதம் மாதிரி திதிப்பா இருக்கும் அங்க கிணறு ஜலம். அது எப்படின்னு சீத காலத்துல வெதவதான்னு இருக்கும், உஷ்ண காலத்துல சில்லுன்னு இருக்கும். கங்கா கணத்து ஜலத்தினுடைய விவகாரம் அதை அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும்னே. அப்படி கணத்துல ஜலம் வத்தாம இருக்கணும். ஏன்னா என்ன இருக்கணும்? அந்த ஊர்ல குளம் ஃபுல்லா இருக்கணும். குளம் ஃபுல்லா இருந்தது ஏனால் அது பரமேஸ்வரன் கோவில், பெருமாள் கோவில் ரெண்டு பக்கம் கோவில் வச்சிருப்பா, குளம் இருக்கும். இந்த மழை வந்தது ஏன்னா குளம் ஜலம் ஃபுல்லா இருக்கும். எப்ப குளத்துல ஜலமா இருக்கோ அப்ப அந்த கிராமத்துல இருக்கிற எல்லா கணத்துலயும் ஜலம் ஃபுல்லா இருக்கும். அவ அந்த கணத்தை ஆனந்தமா உபயோகிச்சுப்பா. இப்ப இந்த குளத்தினுடைய ஜலம் ரொம்ப இருக்கணுமையானால் என்ன வேணும்? மழை பெய்யணும். மழை பெய்யுமையானால் சௌக்கியம். மழைக்கு எப்படி இருக்கணும்? காதம்பினீவ மேகத்துல இருந்து வரணும். பக்தர் மகேஷ பத புட்கரம் அவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகः. இப்படி குளம் ரொம்பித்தேயானால் அப்படி மழை கொட்டோன்னு கொட்டித்தேன்னா குளங்கள்லாம் ரொம்ப குளம் கொட்டித்தேனையானா ரொம்பித்தேனா என்ன ஆச்சுன்னா தஜ்ஜன்ம சத்யமகிலம் சபலம் ஜனன்யத். அந்த ஊர்ல இருக்கக்கூடியதான எல்லா விதமான பயிர் செலவுகள்லாம் பயிர்லாம் ஆனந்தமாக வளரும். குளம் ரொம்ப இருக்குமையானால் வேண்டியதான ஜலம் குளத்துல இருந்து அந்தந்த வயலுக்கு போறது. வயத்துக்கு எவ்வளவு வேணுமோ அவ்வளவு. எக்கச்சக்கமா மழை வந்துருதுன்னா பயிரெல்லாம் கெட்டு போயிடும். அதே சமயத்துல என்ன ஆகும்? குளம் ரொம்ப இருந்ததுன்னா எப்பப்ப வேணுமோ அந்த அளவுக்கு அந்த ஜலத்தை கொண்டு வந்து விட்டு அவ வயல்லாம் சௌக்கியமா நன்றாக வழும்படி பண்ணுவா. இது லோகத்தை நம்ம கண்டிருக்கோம். இப்படி
ஆகாசத்துல இருந்த மேகங்கள் மேகங்களாத மழையா பெய்யுமையானால், மழையினால குளம் ரொம்பமையானால், குளத்தினால வரக்கூடியதான ஜலமானது அந்தந்த வயலுக்கு போய் அங்கெங்க இருக்கக்கூடியதான பயிரெல்லாம் சௌக்கியமா இருக்கும். பயிர்கள் நன்னா இருந்ததுன்னா ஜனங்கள் சௌக்கியமா இருக்கா. அதே மாதிரி பரமேஸ்வரா பக்திர்மஹேஷ பத புஷ்கரம் அவசந்தி. இதற்கு முன்னால மேகங்கள்னு சொன்னேன். மேகங்கள் எதை பிடிச்சுட்டு ஆகாசத்தை பிடிச்சுட்டு. அதே போலயே இந்த பரமேஸ்வரனுடைய பாதங்கள் திருப்பாதங்கள் எனக்கூடியதான ஆகாசம், சிதாகாசம், ஹிருதயாகாசம், எல்லோருடைய இதயத்தினே ஒரு ஆகாசம். அந்த ஆகாசம் தான் பரமேஸ்வரன். பகவான் வேற எங்கேயும் இல்லை. ஈஸ்வர சர்வபூதானாம் ஹிருதேஷத்துன திஷ்டதி. உங்களுடைய இதயத்தில் தான் இருக்காரு. இதயத்தை பார்த்தா கருப்பா தானே இருக்கு, ஒன்னும் இருட்டா இருக்கு, ஒன்னும் தெரிய நினைக்காதியும். அங்க இருக்கக்கூடியதான பரமாத்மா அவர் கலர்லெஸ். அவர் கருப்பா இருக்கார் வெளுப்பா இருக்கார் ஒண்ணும் சொல்ல முடியாது. ஆகாசம் மாதிரி, காத்து மாதிரி. காத்துக்கு என்ன கலர்? ஒண்ணும் இல்லை. இருட்டுல பார்த்தேன்னா காத்து அடிச்சாலும் அந்த காத்தா தெரியறதோ இல்லையா? அந்த கருப்பாவா இருக்க காத்த கருப்பா காணப்பட்டாலும் பகல்ல வெளுப்பா காணப்பட்டாலும் அந்த காத்து எப்படி இருக்கு? அதுக்கு தன்னை உரித்ததாக ஒரு உருவமும் இல்லை, ஒரு இல்லை. அதே மாதிரி உங்க இதயத்துக்குள்ள ஒரு இடவழி இருக்கு. அந்த இடவழி தான் பரமாத்மா. அந்த இடவழி பகல்ல பார்த்தேன்னா ராத்திரி பார்த்தாலும் கருப்பா தான் தெரியுது, ஒன்னும் தெரியல நமக்கு. ஆனா அங்க இருக்கக்கூடிய அதான் கண்ணை பார்க்க காதை கேட்க மூக்கு மாற எல்லாத்துக்கும் உபயோகப்பட்டு கொண்டிருக்கு. அதான் பரமேஸ்வரன் சொல்றார். பக்திர் மகேஷ பத புஷ்கரம் அவசந்தி. பரமேஸ்வரனுடைய திருவடிகள் எனக்கூடியதான புஷ்கரம் ஆகாசம். அதை பிடிச்சுட்டு இருக்கு. எப்படி மேகங்கள் ஆகாசத்தை பிடிச்சிருக்கோ அதே போல இங்க பக்திங்கிறது அந்த பரமேஸ்வரனுடைய பாதபத்மங்களை பிடிச்சிருக்கு. பக்திக்கு பிடிச்சுக்கிறதுக்கு ஒரு இடம் வேணுமோ இல்லையா? மேகங்கள் இருக்கிறதுக்கு ஒரு இடம் வேணும். மேகங்கள் எங்கே போய் இருக்கும்? ஆகாசத்துல பரவிட்டு இருக்கான், ஆகாசத்துல மழை கொட்டும். அதே போல இந்த பக்தியானது எதை பிடிச்சுட்டு இருக்கு? பரமேஸ்வருடைய திருவடிகளை பிடிச்சுட்டு இருக்க. பக்தர் மகேஷ பாத புஷ்கரம் அவசந்தீம். சிவனுடைய திருவடிகள் இருக்கே அப்படிங்கிற வானம் அதை பிடிச்சுண்டு காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம். காதம்பினி காதம்பினி மேகமாலா கனமேக இவ ஸ்வயம் அப்படின்னு காதம்பனின மேகங்கள். அந்த மேகங்களானது எப்படி மழை கொட்டுறதோ அதே போல இந்த பக்தி என்ன பண்றதுன்னு இதுவும் கொட்டுறது. இது எதை கொட்டுறது? மேகங்கள் மழையை கொட்டும். இந்த பக்தி எனக்கூடியதான மேகமானது சந்தோஷத்தை கொட்டுறது. மனுஷனுடைய மனசுல பக்தி இருக்குமையானால், குரு பக்தி ஈஸ்வர பக்தி இருக்குமையானால் வாழ்க்கையில எல்லாமே சந்தோஷம் தான். எல்லா செயலும் சந்தோஷமா பண்ணிட்டு இருப்பான். இது பரமேஸ்வரனுக்கு பண்ணணும்னா ஒரு சந்தோஷம்னு. சமைக்கிற காலத்துல நமக்கு சமைக்கணும்னா என்ன சொல்றாரோ என்னமோ நன்னா இருக்கோ இல்லையோ இப்படிங்கிற கவலை. பரமேஸ்வரன் ஒன்றும் சொல்ல மாட்டாரு. எதை நிவேதனை பண்ணினாலும் வச்சுப்பார். அப்ப நீங்க சாப்பிடுறப்பதான் தெரியும்னு. விவகாரம் என்னன்னா பரமேஸ்வரனுக்கு ஏதோ அதே பரமேஸ்வரனுக்கு எடுத்து சாப்பிடுறது இல்லை. வர நகவை தேவாஸ்மன் தினதிருஷ்டி பிபந்தி திருஷ்டா திருப்தியதி. தேவதைகள்ல நீங்க இதை கொடுத்தா அதுக்கு ஒரு கபலம் வாயில போட்டுட்டு முன்ன உள்ள போய் சாப்பிட்டா அதுக்கப்புறம் சந்தோஷப்படுறது இல்லையா? நகவை தேவா பிபந்தி பட்சயந்தி. ஆனா என்ன திருஷ்டா திருப்தியதி, தேவதைகள்லாம் பார்த்தா சந்தோஷமா. அப்படி நமக்கும் இருந்தது. ஏன்னா இவ்வளவு கவலையே இல்லையே. அப்படியே மார்க்கெட் ஸ்ட்ரீட்டுக்கு போயிட்டு அப்படியே பார்த்துட்டு வந்துடும். எல்லாம் சாப்பிட்டா போல ஆயிடும். மனுஷனுக்கு சாப்பிட்டாதான் இவன் வயத்துக்குள்ளது உட்கொண்டாதான் இவனுக்கு பசி தீரும். ஆனா தேவதைகளுக்கு அப்படி இல்லை, பார்த்தா போறோம். ஏன் தேவதைகளுக்கு முன்னால வச்சிட வேண்டியது, இது உனக்குன்னு சொல்ல வேண்டியது. இன்னும் சில பேர் அதுவும் சொல்லல, படைச்சாச்சுன்னு. படைச்சாச்சுன்னா முன்னால வச்சாச்சுன்னு அர்த்தம். அவ்வளவுதான். தேவதைகளுக்கு முன்னால வச்சா போருமா. அதே போலயே இது என்ன பண்றதுன்னு இந்த மழையானது மேகத்தா இந்த மேகமானது பக்திங்கிற ஒரு மேகமானது அப்படியே கொட்டுறது. சுவாமி மேகங்கள் எப்படி மழையை கொட்டுறதோ கொஞ்சம் யோசனை பண்ணி பார்க்கலாமா? எவ்வளவு மழை கொட்டுறது. ஒரு கிராமம் இங்க மயிலாப்பூர் மழை வந்தது. ஏன்னால் எல்லாமும் நனைஞ்சாச்சு. ரோடெல்லாம் நனைஞ்சாச்சு, வீடெல்லாம் நனைஞ்சாச்சு, பஸ் எல்லாம் நனைஞ்சாச்சு, மனுஷன் எல்லாம் நனைஞ்சாச்சு. அவ்வளவு மழை நமக்கு தெரியல என்ன, அது அப்படியே வேஸ்டா போறது அது வேற விஷயம். ஆனா எவ்வளவு மழை கொட்டுறது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அதே மாதிரியே இந்த பக்தி எனக்கூடியதான மேகம் ஆனந்தத்தை கொட்டுறதாம். பரிதோஷ வருஷம். பரிதோஷம் பரிதா தோஷம் சந்தோஷம். எல்லாமும் நீங்க எதை பண்ணினாலும் ஒரு சந்தோஷமா இருக்க. பகவானுக்கு இடத்தை சுத்தி பண்ணினா ஒரு சந்தோஷம். புஷ்பங்கள்லாம் பழைய நிர்மாங்கல்ல எடுத்து வச்சா ஒரு சந்தோஷம். புது புஷ்பங்களை அலங்காரம் பண்ணினா ஒரு சந்தோஷம். அவருக்கு நெய்தீபம் ஏற்றினா ஒரு சந்தோஷம். அவருக்கு ஊதுவத்தி ஏற்றினா ஒரு சந்தோஷம். அவன் நல்லா அழகா கண்ணால பார்த்துட்டே இருந்தா ஒரு சந்தோஷம். அவருக்கு மரியாதையாக அவருக்கு வேண்டியத நைவேத்தியங்களை பண்ணி முன்னால வச்சா ஒரு சந்தோஷம்.
மனுஷாளுக்கு அது ஒரு சந்தோஷமாக பரமேஸ்வரனுக்கு பண்றேன், அவருக்கு கொடுக்கிறேன் அப்படின்னு நிவேத்தியத்தை பண்றேன், அமுத தயார் பண்றேன்னு அவருக்கு கொடுத்து அவருக்கு ஒரு சந்தோஷம், பண்றவாளுக்கு சந்தோஷம். நீங்க பண்ணக்கூடியதான ஒவ்வொரு செயல்லையும் உங்களுக்கு ஒரு மனசுக்கு ஒரு தோஷம் வருதோ இல்லையா, இதான் பக்தி பண்ணக்கூடியதான காரியம். பக்தி இல்லாத போனால் கடனேன்னு பண்றோம். இன்னொருத்தருக்காக உத்தியோகத்துக்கு போற, உத்தியோகத்துல கொஞ்சம் சேர்ந்த புதுசுல ஒரு சந்தோஷமா இருந்தது, அதே போல கடனேன்னு பண்றான். இது பண்ணியாகணுமே, அப்பத்தானே ஒரு மாதானா சம்பளம் வரும் அப்படின்னு ஒரு கவலையோட தானே பண்ணிட்டு இருக்கான். மேலும் மேல வேலை வந்துட்டே இருக்கு சார், வந்துட்டே இருக்கு சார், நான் என்ன பண்ணிட்டு இருக்கோம், இவ்வளவு மேல வருது அப்படிங்கிறான். அதே பகவானுக்கு பண்ணும் பொழுது பக்தியோட பண்ணிட்டே இருந்தேனால் ஒரு சந்தோஷம். ஆகையால் பக்தி என்ன பண்றது, உங்க மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கிறது. மற்ற வேலை அதே தான், ஆனா சிடிண்டு அவசப்பட்டு தலைக்கு வேலை இருக்கு, சமமா இருக்கு அப்படின்னு பண்றதுக்கும் மன சந்தோஷமாக ஒரு பண்றதுக்கும் வித்தியாசம் இல்லையா? அந்த சந்தோஷம் எது கொடுக்கறது? பக்தி கொடுக்கறது. பக்தி பக்தி மகேஜ பத புட்கரம் அவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம். இந்த சந்தோஷம் வறுமையானால் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகா. மனசு எனக்கூடியதான ஒரு குளம், அது என்ன பண்றது? நிறைஞ்சு போறோம். இந்த மன நிறைவுன்னு இருக்கு பார்த்தா, இதுதான் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இருக்கிறதோட போரும். இது மனுஷனுக்கு வரணும். இது வராத வரைக்கும் அவனுக்கு எவ்வளவு கோடி ரூபாய் இருந்தாலும் கவலைத்தான். ஏன்னா இன்னத்தனோட கம்பேர் பண்றான். அவாத்துல 3 கதவு இருக்க ஃப்ரிட்ஜுக்கு, எங்க ஆத்துல 2 தான் இருக்கு. எத்தனை கதவு இருந்தா என்ன லாபம் தெரிய மாட்டேங்குது. அங்க உள்ள ரெண்டு பேர் ஆத்துலயும் காலியா தான் இருக்கு, ஒண்ணும் இல்ல. தீர்த்தம் கூட வச்சிருக்கான். என்ன இவனுக்கு குளிர் வருது, என்ன பச்சை சாப்பிடறதுக்கு முன்னாலேயே ஈரமல் வருது, இது வருது, வெத்தத்தை சாப்பிடுறது, இருந்தா கரண்ட் தான் சாப்பிட்டு போறது. இருந்தாலும் அவாத்துல பெரிய ஃப்ரிட்ஜ் இருக்கு, எங்க ஆத்துல சின்னதா இருக்கு. அவாத்துல எல்இடி இருக்கு, எங்க ஆத்துல எல்சிடி இருக்கு. என்ன ஏதோ ஒண்ணு பாக்குறது 10 நிமிஷம், அது எதுல பார்த்தா என்ன விவகாரம். ஆனா போறத மனசு இல்ல. எவ்வளவு இருந்த போதிலும் இதை விட இன்னொன்னு மேல வேணும் என கூடியதான எண்ணம் தான் மனுஷனுக்கு. இது இருக்கிற பரியந்தான் அவன் சந்தோஷமா இல்லை. எப்ப சந்தோஷமா இருப்பா? இருக்கிறது பகவான் இன்னைக்கு நமக்கு இவ்வளவு கொடுத்திருக்க அப்படின்னு இதோட சௌக்கியமா இருக்குங்கிற எண்ணம் எப்பொழுது வருதோ அப்ப ஆனந்தமா இருக்கா. இப்ப மனுஷனுக்கு என்ன தேவை இருக்க? படம் இல்ல, புகழ் இல்ல, மற்றது இல்ல, மனசுல சந்தோஷம் போரும் எனக்கூடியதான எண்ணம். அந்த எண்ணம் இருந்தது நம்ம முன்னோர்கள் சௌக்கியமா இருந்தோம். அவளுக்கு டிவி இருந்ததா, ஃப்ரிட்ஜ் இருந்ததா, செல்போன் இருந்தா அவ சௌக்கியமா இல்ல, க்ஷேமமா இருந்தாளே, ஆனந்தமா இருந்தாளே. பக்கத்து ஊருக்கு போனா சரி, போயிட்டு வந்த பிறகு அவ சௌக்கியமா இருக்கான்னு நினைச்சுட்டு இருக்கான். போவா, பக்கத்து ஊருக்கு போவா, ஒரு வாரம் ஆகும், அங்க இருந்து விட்டு அப்புறம் வருவா, சௌக்கியமா இருந்துட்டு இருப்பான். ஆனா இங்க இருந்து சென்ட்ரல் ஸ்டேஷன் முன்னால போறப்ப பஸ் ஏறினேன், டிக்கெட்டை வாங்கினேன், 5 தரம் டெலிபோன் கார். இங்க இருந்து என்ன சார் அதிகம் போனாலும் பஸ் கிடைக்கிறதோ இல்லையோ, இங்க இருந்து கவலைப்பட்டுட்டே இருக்கா. யாரு வர வச்சுட்டத? நம்ம தான் வர வச்சுட்டு இருக்கோம். ஆகையால் மனசுல நிறைவு இருக்கணும். நிச்சயமா பகவான் காப்பாற்றுவார். ஆத்திலேயே இருந்தா பிராணம் போகப்படாதுன்னு அப்பயும் போறவா இருந்துட்டு இருக்கா. வெளியில போயிட்டு சுத்திட்டு வந்தவாளும் இருந்துட்டு இருக்கா. அதனால அவர் கையில இருக்கு. ந பிராணேன ந பானேன மர்த்தியோ ஜீவதி கஷ்டனா இதரேனது ஜீவந்தி யஸ்மின்னேதாவு பாஸ்ரிதோ. மனுஷன் வாழறதோ பிராணனை விடுறதோ எல்லாம் பகவான் கையில தான் இருக்குன்னு. பிராணபந்தனம் ஹி சோமிய மனஹா. அப்ப நீ இருக்கிறது அவருடைய அனுகிரகத்துல. அவர் இஷ்டப்பட்டா இருப்ப, அவர் வேண்டாம்னு நினைச்சா போயிடுவான். இது எங்க இருந்தா என்ன? காசியாம்பா பார்த்தது, காசியில பிராணம் போட்டு வேற எங்க போனா போட்டோன்னு சும்மா இவா நினைக்கிறது. ஆனா இருக்கிற பரியந்தம் என்னன்னா, என் மனசுல பகவானுடைய பக்தி இருந்துட்டு இருக்கணும். ஏ நாக்கே எப்பொழுதும் பகவான் நாமாவை சொல்லிக் கொண்டே இரு. அவருடைய கண்களை, அவருடைய உருவத்தை, திரு உருவத்தை பார்த்து கொண்டே இரு. அதுதான் வேண்டி இருக்க மனுஷனுக்கு. அதை தவிர ஏதோ அது இல்லையே இது இல்லையே, எவ்வளவு காசு இருந்தா என்ன லாபம், எவ்வளவு புகழ் இருந்தா என்ன பிரயோஜனம்? புகழ் ஜாஸ்தியாக உங்களுக்கு நிஜமா கஷ்டம்தான். என்னடா எங்க போனாலும் இன்னார் வர்றாரு பாருங்க, இன்னார் ஒரு ஏகாந்தமே போயிடும். அது லாபம் இல்லை. காசு நிறைய இருக்கிற பரியந்தான் அந்த காசை காப்பாத்துறதுல கஷ்டம். வீடை போட்டு வச்சுட்டு வந்துருமோ, திருடனுக்கு தெரியுமோ நமக்கு வந்தது, எடுத்துட்டு போயிடும். போனா போட்டுமே. அரட்சிதம் பவதி தெய்வ ரட்சிதம். நீங்க விட்டு இல்லையானால் பகவான் காப்பாத்திட்டே இருக்க அப்படிங்கிற ஒரு மனசுல ஒரு எண்ணம் இருக்கணும். மனசு நிறைஞ்சு இருக்கணும்.
இருக்கிற வரைக்கும் போறோம். பகவான் நமக்கு எந்த சமயத்துல எது வேணுமோ அது பகவான் கொடுப்பார். வாயாத்திராத்தும் தாத்தும் பலமபிட்ட வாஞ்சா சமதிகம். நீங்க எவ்வளவு வேணுமோ உங்களுக்கு அதை விட அதிகமாக கொடுத்திருப்பார் உங்களுக்கு. அப்படின்னு ஒரு பகவான் இருக்கும் பொழுது நம்ம ஏன் கஷ்டப்படணும் அப்படிங்கிற நிறைவு நமக்கு வேணுமா? அதை பூர்த்தி பண்ணி நமக்கு கொடுக்கக்கூடியது பக்தி ஒண்ணுதான். பக்தர் மகேஜ பாத பங்கஜம புஷ்கரம வசந்தி காதம்பனீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகஹ. இந்த மனஸ்தடாகஹ, மனசு எனக்கூடியதான ஒரு குளமானது சம்பூர்ணமா ஆகிடுமேயானால், கிராமத்துல குளம் ரொம்ப இருந்ததேயானால் இனிமேல ஆனந்தமா இருக்கா ஜனங்கள்லாம். எப்ப வேணாலும் ஜலம் நீங்க வச்சுக்கலாம். அதே போலயே இந்த மனசு நிறைவு இருக்குமேயானால் எந்த செயலாவது நீங்க பண்ணலாம். சமைங்கோ, பூஜை பண்ணுங்க, ஜபம் பண்ணுங்க, படுத்துட்டு இருங்க, வேற ஏதாவது பாருங்க. அந்த மனசுல பக்தி இருக்குமேயானால் சம்பூர்ணமான ஒரு நிறைவோட இருப்பேன். சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகஹ அஜன்ம சத்யமகிலம் சபலம் ஜனன்யது. அவனுடைய ஜன்மாதான் சபலம். மற்றவர்களுடைய ஜென்ம கவலையோட இருக்கு. இவனுடைய ஜென்ம சபலம் பலத்தோட இருக்கு. இதோட பழம்னு என்ன அர்த்தம்? அனுபவிக்க யோக்கியமானதுன்னு அர்த்தம். பழம் சாப்பிடத்தக்கதுக்குத்தான் பழம்னு பேர். அதே போல சபலம், நீங்க எல்லாவற்றையும் அனுபவிக்கலாம் இந்த ஜென்மாவில. கடைசியில பகவானுடைய திருவடியும் அடையலாம். அப்படிப்பட்டதான பரிபூர்ணமான ஒரு ஸ்வரூபம் இந்த பக்தியினால கிடைக்கும் அப்படின்னு. ஜென்ம சத்தியமகிலம், அவருடைய ஜென்மா எனக்குடையதான் அந்த பயிர் தான் அகிலம் சபலம் அந்நது. இதை தவிர வேற ஒண்ணும் கிடையாது. எவ்வளவு படத்தை சம்பாதிங்கோ எதுவும் பண்ணுங்கோ ஒன்னும் லாபம் இல்லை. சம்பாதிக்க ஒரு அடைய பெரிய உத்தியோகம் வர எல்லாமே என்னாச்சுன்னு அடுத்ததான் துன்பம் வரப்போறதுன்னு அர்த்தம். பெரிய உத்தியோகத்துல இருந்தா சிஇஓன்னா அடுத்த நாள் உத்தியோகத்துக்கு 60 வயசு ஆயிடுச்சு, வெளியில வந்துவிட்டான். அடுத்த நாள் ஆபீஸுக்கு போனா பர்மிஷன் வாங்கிட்டவங்க சாருங்கிறான். நேற்று வரைக்கும் நான் வந்து எழுந்து நின்னியடாப்பா, இப்ப என்னாச்சுன்னு உள்ள போய் பாஸ் வாங்கிட்டு வாங்கோங்கிறான். அவ்வளவுதான். அவருக்கு என்ன மனசு கவலை? நேற்று வரைக்கும் இதே ரூல் போட்டு இன்னும் கூட நீங்க பண்ணா கவலைப்படுறீங்களே. எனக்கே அப்படி சொல்லிட்டாரு சார், எனக்கு ரொம்ப மனசிருக்கு. நியாயம்னா எல்லாருக்கும் ஒரு மாதிரிங்கிற ஒரு மனசு அந்த கவலை வருது பார்த்தீங்களா, லாபம் இல்லை. அதனால மனஸ்தடாகஹ பக்திர் மகேஜ பத புஷ்கரம் அவசந்தி காதம்பினீவ குருதே பரிதோஷ வருஷம் சம்பூரிதோ பவதி யஸ்ய மனஸ்தடாகஹ சஜன்ம சத்யமகிலம் சபலம் தன்யது. அப்படின்னு அந்த பக்தி எனக்கூடியதான மேகம் நமக்கு இவ்வளவு கொடுக்கிறது அப்படின்னு சொல்றார். அதே போல இந்த மாதிரி மனசுன்னு சொன்ன இந்த மனசு மாதிரியே இன்னொரு பொருள் இருக்கு, புத்தின்னு பேரு. ஒரே பொருள் தான். சில சமயத்துல அதுக்கு மனசுன்னு பேரு, சில சமயத்துல புத்தின்னு பேரு. இந்த மனுஷன் அவனுடைய வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ளிடத்துல உபயோகப்படக்கூடியதுன்னா புத்தி. இந்த மனசுங்கிறது என்ன பண்றதுன்னு அனுபவிக்கிறதுக்கு உபயோகப்படுகிறது. உங்களுக்கு சுகமோ துக்கமோ இது எதனால அனுபவிக்கிறேன்? புலன்கள்னால அனுபவிக்கிறது, சரீரத்தினால அனுபவிக்கிறது. இன்பமோ துன்பமோ எங்கே வருது? புலன்கள் பொருள்களானது பொருள்களை சேர்றது. அப்பொழுது நமக்கு இது நன்னா இருக்கு, இந்த உருவம் நன்னா இருக்கு, இந்த சுவை நன்னா இருக்கு, இந்த வாசனை நன்னா இருக்கு, இந்த ஸ்பர்சம் நன்னா இருக்கு அப்படின்னு பார்த்தா அதையே வேணும்னு நினைக்கிறேன். நல்ல மனுஷனுக்கு வரக்கூடியதான இன்பங்கள் எதனால வருது? ஐம்பொறிகள்னால வருது. அதே ஒரு துன்பமோ அதனால்தான் வருது. நமக்கு பிடிக்காத பொருள் எதிர்க்க வந்ததுன்னா கஷ்டம். ஒருத்தரை பார்த்து யாரை பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறாளோ அவ எதிர்க்க வந்து கண்ணை முழுண்டு ஐயோ அப்படிங்கிறான். அவர் என்ன பண்ணினார்? உங்க கண்டுன்னா அவரை பார்த்தத விவகாரம் என்னடார்? எது பிடிக்குமோ அதை பார்த்தால் சந்தோஷம், எது பிடிக்கலையோ அது கண்ணில் அகப்பட்டால் மனுஷனுக்கு துன்பம். ஆகையால் இன்பமோ துன்பமோ மனுஷனுடைய பொறிகள்னால ஏற்படுறது. அந்த பொறிகள் மட்டுமல்ல, பொறிகள் மனசோட சேர்றது. இந்த மனசுலதான் விருப்பு வெறுப்புகள் இருக்கு. இது வேணும், இது வேண்டாம், இது எங்க இருக்கு? மனசுல இருக்கு. இந்த மனசானது விருப்பு வெறுப்புகள்னால தனக்கு வேண்டியதான புண்ணிய பாப கர்மாக்களை மாத்தி மாத்தி பண்ணிக்கொண்டே இருக்கு. இது பண்ண மறுபடியும் புண்ணியமும் பாப்பமும் சேருது. இப்ப பாபமா இருக்கிறவன் கெட்டவனா இருக்கிறவன் கெட்ட வழியில் தான் போறான், நல்லவனா இருக்கிறவன் நல்ல வழியில போயிட்டே இருக்கான். சில பேர் கோயிலுக்கு போறான், சில பேர் பீச்சுக்கு போறான், சில பேர் வேற ஏதோ சில பேர் சீட்டு விளையாடுறான், சில பேர் பகவத்கீதை படிக்கிறான். நல்லவன் நல்ல வழியிலேயே போறான், கெட்டவன் கெட்ட வழியிலேயே போறான். கெட்டவன் நல்ல வழிக்கு எப்படி திரும்புறது?
அது வேடு வைக்கும். எப்படி திரும்ப வைக்கப்படுறது? அவனுக்கு தான் இது பிடிக்கவே இல்லையே. அவனுக்கு பிடிக்கும்படி எப்படி பண்றது? அவன் மனசுல சீட்டாடுறதான் சந்தோஷம் நினைச்சிட்டு இருக்கான். கெட்ட வழிக்கு போனவன் என்னத்தான் சொன்னாலும் அவன் திரும்புறது இல்லை. தூமபானம் பண்றது தப்புன்னு தெரியும், குடிக்கிறது தப்புன்னு தெரியும். அந்த மேல கார்ட்டர்லயே எழுதியிருக்கான், இவனும் படிச்சிருக்கான். இருந்தாலும் பண்ணிட்டு இருக்கல சார், கெட்ட காரியம் பண்ணிருக்கல, மனசா அடக்க முடியல சார், அந்த சமயம் வரும்பொழுது என்னால தாங்க முடியலையே அப்படிங்கிற அவன். அப்ப அவனுக்கு சரி பண்றதுக்கு வழி என்ன? அவன் இடத்துல புத்தின்னு ஒண்ணு கொடுத்துருக்கு. இந்த மனசு டிசைட் பண்ணக்கூடியதான நிலைக்கு அதுக்கு புத்தின்னு பேரு. நம்ம சாஸ்திரத்தை அந்த புத்திக்கு கொடுத்தோமையானால், சாஸ்திரத்தை என்ன பண்ற? புத்திக்கு தான் கொடுக்க முடியும், மனசை கொடுக்க முடியாது. மனசு கேட்கும், ஆனா புத்தி அதை காப்பாற்றும். சாஸ்திரம் கேட்க கேட்க ஒரு தரம் கேட்டா போறாது, பல மாதம் கேட்கணும். பல முறை கேட்டு நீ இப்ப இந்த கெட்ட காரியம் பண்றியோன்னா இன்னைக்கு உனக்கு சுலபமா இருக்கு, பிரியமா இருக்கு, ஆனா கொஞ்ச நாள் ஆன பிறகு அடுத்த பிறவில இதை விட 100 மடங்கு துன்பம் அனுபவிக்கும் அப்படின்னு 10 தரம் சொல்லு. அப்புறம் என்ன ஆகுனார்? ஒரு நாளைக்கு இந்த துன்பத்தை பண்ண முயற்சி பண்ற பாருங்க, அப்பொழுது இது ஞாபகம் வரும். ஞாபகம் வந்து தடுக்கும். நாளைக்கு இவ்வளவு துன்பம் வருது, இன்னைக்கு இவ்வளவு இன்பம் இருக்கு, இந்த இன்பம் வசதியா அந்த துன்பம் வசதியா? இந்த இன்பம் ரொம்ப குறைச்சல் என்னைக்கு வருது, இதுக்கு வரக்கூடியதான துன்பம் ரொம்ப பெருசு அப்படின்னு என்னைக்கு தெரிஞ்சுக்கிறானோ அன்னைக்கு என்ன பண்ணுவான்? அந்த கெட்ட காரியத்தை போறதை நிறுத்திவிடுவான். அதனால ஏவம் புத்தே பரம் ஞாத்வா சம்ஸ்தப்ய ஆத்மானம் ஆத்மனி. கடைசியில பகவான் என்ன சொல்றார்? இந்த புத்தி இந்திரியத்திய பரம்மன மனதஸ்வரா புத்தி அப்படியே அந்த புத்தியை பிடிச்சிருந்து அதுல சாஸ்திரத்தை விடணும். ஆகையால் இந்த சாஸ்திரமானது பக்தியானது என்ன பண்றது? அந்த புத்தியில போய் வேலை செய்யறதான். அதனால்தான் அந்த புத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது. அந்த பகவத் தத்துவத்தை அறிந்தவன் புத்திமான். கர்மண்ய கர்மய பிரத்யேத கர்மணித கர்மய சபுத்திமான் மனுஷேஷு சயுக்த கிருஷ்ண கர்ம கிருது. பகவத்கீதையில புத்திமான 2 இடத்துல தான் சொல்ற. இந்த கர்மண்ய கர்மய பிரத்யேத இங்க இடத்துல 15 அத்தியாயத்துல புருஷோத்தம யோகம் ஆன பிறகு கடைசியில ஒரு தரம் புத்திமான்னு சொல்றார். ஏன்? பரமாத்மாவை, அந்த பகவானை, வாசுதேவனை மனசுல நிறுத்தி புத்தியில சேர்த்து யாரு வச்சுட்டு இருக்காரோ அவன் அல்லவா புத்திமான். ஆகையால் அந்த புத்தியானது நமக்கு என்ன பண்ணணும்? அது நமக்கு உபயோகப்படும்படி பண்ணணும். அதுக்காக சொல்றது புத்தி ஸ்திரா பவதுமீஸ்வர பாத பத்மசந்தாவதுர்விரகிணீவ ததா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவ மந்திர ஜபேன விந்தே புத்தி ஸ்திரா பவிதும். இந்த புத்தியானது ஸ்திரமாக இருக்கணும். நமக்கு புத்தியும் அசஞ்சந்தனா இருக்க, ஒரு இடத்துல நிக்க மாட்டேங்கிறது. என்னத்தான் பண்ணினாலும் டக்கு டக்குன்னு ஓடுறது சார், இந்த பக்கம் அந்த பக்கம் ஓடுறது. அது ஸ்திரமா இருக்கணும். நிச்சயமாக பகவான் தான் நம்மளை காப்பாற்றுவார் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். வித்தி ஸ்திரா பவத்தும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா. எப்படி இருக்கணும்? பகவானுடைய பாதங்கள், திருவடிகளே அது அட்டாச்சா இருக்கணும். எங்கெங்கயோ எதையோ போய் சேர்றது நம்ம மனசு. ஆனா என்ன ஆகணும்? பகவானுடைய திருவடிகளை எப்பொழுதும் நினைக்கும். எப்பொழுதும் உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கட்டும். நீங்க எதை பண்ணினாலும் கத்தன் ஸ்வபன் ஸ்வசன் அஸ்னன் பிபன் எதை பண்ணினாலும் பகவானுக்காக பண்றத வணங்கின்றா. கடைசியில பகவானை எப்படி நினைக்கிறது? சர்வதா தியானம் பண்ணா முடியல சார் அர்ஜுன். அப்படியா? முடியலையா? அதுக்காக முயற்சி பண்ணேன், ஒரு 10 வருஷம் முயற்சி பண்ணேன், அப்புறம் வரலாமான்னார். முயற்சி பண்ண கூட முடியலன்ட்டான். எதை பண்ணினாலும் முடியல. அப்ப என்ன பண்றதுன்னார்? எல்லா கர்மாக்களும் எனக்காக பண்ண, கர்மா பண்ணும்போது எனக்காக நினைச்சிருந்த கர்மாவை பண்ணார். கர்மாவை பண்ணப்ப நீங்க ஞாபகம் வரமாட்டேங்கிறது, நான் என்ன பண்றது? 12 அத்தியாயத்துல எதை சொன்னாலும் கிடையாதே கிடையாது, என்னால முடியாதுங்கிற. என்ன பண்றது? கர்மாவை என்ன நினைச்சிருந்த கர்மாவை பண்ணப்பான்னார். உங்களை நினைச்சா கர்மா ஓடல, கர்மாவை பண்ணினா நீங்க மறந்து பொருள், நான் என்ன பண்றது? அதுவும் பண்ண முடியலன்னார். அப்படியா? கடைசியில ஒரு வழி சொல்றேன் என்னன்னார். நீ எல்லாத்தையும் பண்ணிவிட்டு கடைசியில எனக்கு அர்ப்பணம் பண்ணு. எதெல்லாம் நீங்க பண்ணினீங்களோ எல்லாத்தையும் பண்ணிவிடுங்க.
அப்ப பகவான் மறக்கிறதால ஞாபகம் வச்சுக்கிறது அது வேற. கடைசியில எல்லாம் பண்ணி முடிச்சது காயே நவாச்சா மனதேந்திரியர்வா புத்தியாத்மனாவா பிரகிருதி ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை ஸ்ரீமன் நாராயணாயேதி சமர்ப்பயாமி அப்படின்னு எல்லாத்தையும் பகவானுக்கு அர்ப்பணம் பண்ணுங்கன்னா இவன் என்ன பண்ண கர்மா பண்ணி முடிச்சதுமே பலம் வரலையேன்னு கவலை இருக்கே நீங்க எங்க ஞாபகம் வரல அப்படின்னா மனுஷன் வாழ்க்கை. அவர் எப்படியா இருந்தாலும் உங்களை காப்பாத்தித்தான் தீர்வேங்கிறார் பகவான். நீங்க என்ன பண்ணினாலும் நான் உங்ககிட்டயே வரமாட்டேங்கிறது இந்த புத்தி. ஏன்டா புத்தி இங்கேயும் சஞ்சலமா இருக்கு. அதனால என்ன பண்ணோம்னா புத்தி ஸ்திரா பவித்தும், இந்த புத்தியானது ஸ்திரமா ஆகிறதுக்கு ஈஸ்வர பாத பத்மசக்தா, ஈஸ்வரனுடைய பாத பத்மங்கள்ல திருவடிகளை அட்டாச்சா இருக்கணும், அதோட ஒட்டிண்டு இருக்கணும். எப்படி வதூர் விரகிணி சதா ஸ்மரந்தி, இதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் கொடுக்கிறார். வதூஹு, வதூஹுனா புதுசா கல்யாணம் ஆன பொண்ணுக்கு வதூன்னு பேர். கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆச்சுன்னா பாரியான்னு பேர். குழந்தை பிறந்த பிறகு அவளுக்கு அதுக்கப்புறம் ஜாயான்னு பேர். அதுவும் ஆன பிறகு ஒரு யஜ்யம் பண்ணினார்னு வச்சுங்களா அவர், அதுக்கப்புறம் பத்தினின்னு பேர். ஒரே அம்மாவுக்குத்தான் கல்யாணம் ஆன அன்னைக்கு வதூன்னு பேர். அதனால வதூ வரான்னு சொல், வதூ வராத்தியாம் அப்படின்னு சொல்றேனே. அந்த வதூன்னு சொன்னா புதுசாக கல்யாணம் ஆகி கொண்டிருக்கக்கூடியதான பெண்ணுக்கு வதூன்னு பேர். அந்த பெண்ணுக்கு விரகிணிவ, அவர் காணலேன்னா, புதுசா கல்யாணம் ஆன ஆத்துக்காரர் காணலேன்னா, இங்க இருக்காளோ அங்க இருக்காரோ எங்க போனாலும் அவரிடத்துலயே மனசு இருக்குமா. வயசான பிறகு இருக்காது. அப்ப தீர்க்கமா ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கும். ரொம்ப நாள் ஆன பிறகு, கல்யாணம் ஆன பிறகு ரொம்ப நாள் ஆன பிறகு ஃப்ரெண்ட்ஷிப். முதல்ல இப்ப என்ன விரகம், எங்க போனாரோ எங்க இல்லையோ, நம்மள நினைக்கிறாரோ இல்லையோ, நமக்கு இப்படிங்கிற ஒரு எண்ணமா. ஆகையால் விரகிணிவ வதூ விரகிணிவ சதா ஸ்மரந்தி, எப்பொழுதும் அவரையே நினைத்து கொண்டிருக்க. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி, என் மனசானது எப்பொழுதுமே பகவானையே பரமேஸ்வரனையே நினைத்து கொண்டிருக்கட்டும். வேற எதையும் நினைக்க வேண்டாம். புதுசாக கல்யாணம் ஆன கண் ஒரு மணந்ததான ஒரு பெண்ணானவள் அந்த ஆத்துக்காரர் இடத்திலேயே மனசை எப்படி வைத்துக் கொண்டிருக்காளோ அப்படியே என் மனசு பரமேஸ்வரனுடைய மனசையே, பரமேஸ்வரனுடைய திருவடிகளையே நினைத்து கொண்டிருக்கட்டும். சரி, எதோட சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகி தேவா சிவமந்திர ஜபே நவிந்தே. சத்பாவனா, மனசுல எப்பொழுதும் நல்ல எண்ணம் இருந்து கொண்டே இருக்கணும். சத்பாவனா, அது அதை அடைய போகிறேன் அப்படிங்கிற ஒரு கற்பனை இருக்கணும். இந்த ஜன்மாவில பகவான் அழிஞ்சாயிடுவேன், பகவானுடைய திருவடியை பார்ப்பேன், அந்த பாவனை இருக்கு எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். அஸ்தி தேவோபலப்தவ்யா அஸ்தி தேவோபலப்தஸ்ய தத்வபாவ பிரசீததி. பரமேஸ்வரனுடைய அனுகிரகம் வேணுமையானால், பகவத் அனுகிரகம் வேணுமையானால் பகவான் இருக்காருங்கிற ஒரு எண்ணம் இருக்கணும். என்ன காப்பாற்றுவார்னு ஒரு நம்பிக்கை இருக்கணும். இந்த நம்பிக்கையோடு செயல்படுங்க, நிச்சயமாக காப்பாற்றப்படுவேன். இருக்காரு இல்லையோ டவுட் சார் ஆரம்பிச்சேன்னா முதல்லயே டவுட்டுன்னா, சாஸ்திரம் சொல்றது, குரு சொல்றார், நிச்சயமா நம்ம பண்ணினோம்னா ஜெயிப்போம் அப்படிங்கிற நம்பிக்கையோடுங்க. சத்பாவனா, இந்த பிறவியில இதை அடைவேன் எனக்கூடியதான எண்ணம் இருக்கணும். சத்பாவனா, பிறகு ஸ்மரணம். பாவனை இருந்தா மட்டும் போறாது, அப்பப்ப நினைச்சுட்டே இருக்கணும். ஸ்மரணே சுகம். பகவான நினைக்க நினைக்க மனசுக்கு ஒரு இதே அது மனசு அதே கேட்டா அவருடைய சொரூபத்தை திருவடிகளை நினைக்கிறது, அவருடைய நாமாவை சொல்றது, அவருடைய பாட்டை பாடுறது, அவருக்காக எல்லாத்தையும் பண்றது. கிராமாந்தரத்துல காலையில 7-8 மணிக்கு சமையல் ஆரம்பிச்சிருவான். எத்தனை மணிக்கு முடியும்? 11:30 12 மணிக்கும். அது முடிகிற பரியந்தான் என்ன சொல்லுவா தெரியுமா? நான் முடிஞ்சதுன்னு போய் காலம் பண்ணு, ஸ்நானம் பண்ணிட்டு மாத்தியானிக்கு முடிங்கோ, காலம் பண்ணு வாங்க அப்படிம்ப. இப்ப காலம்புன்னா வேற அர்த்தம். இப்படிக்கு முழுக்க வாத்தியார் வந்ததுன்னு, வாத்தியார் வந்தா ஸ்நானம் பண்ண வந்தா ஸ்நானம் பண்றதுக்கு அவரை வாத்தியார அப்படின்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். வாத்தியார் வந்தாச்சு குடிங்க அப்படிங்கிற. இன்னைக்கு விவரம் பழைய நாள்ல காலம் மட்டும் வாங்கன்னு என்ன அர்த்தம்? இலை போட்டாச்சு, சாப்பிடுறதுக்கு இலை போட்டாச்சு, மாத்தியானம் பண்ணிட்டு வாங்க அப்படின்ற. அப்படி விசேஷமா அது வரைக்கும் ஊர்ல இருக்கிற எல்லா ஸ்தோத்திரமும் அந்த அம்மாவுக்கு வரும். பிராதஸ்மரணத்தை வந்து ஆரம்பிச்சோம்னா எத்தனை ஸ்தோத்திரமும் என்ன 3.5 மணி நேரம் 4 மணி நேரம் அதே ஸ்மரணம், பகவான் நாமாவே ஸ்மரணம். அப்படி ஸ்மரிச்சு ஸ்மரிச்சு சமைச்சதான சமையல் இருக்க, அதை நீங்க உட்கொண்டேன்னா உங்க மனசுலயும் பக்தி வரும். இப்ப என்ன சண்டை போட்டுன்னா சமைச்சுட்டு இருக்கோம்?
டிவியை பார்த்துட்டு அந்த டிவியில மாமியார் மாட்டு கொண்ட சண்டை தவிர வேற என்ன இருக்கு? இதையே பார்த்துட்டா சமைச்சிட்டாங்க அகோரேபியோ தகோரேபியோ அப்படித்தான் வருதுன்னு தவிர விவகாரம் எப்படி இருக்கணுமோ அப்படி அந்த பக்தியானது ஸ்மரணம் சத்பாவனா ஸ்மரண தரிசனம் மனக்கண்ணோட பரமாத்மாவை பார்க்கறது. அதே போல பகவானுடைய உருவத்தை பார்க்கறது, திருவுருவத்தை பார்க்கறது, படத்தை வச்சுன்றது, அந்த படத்துல பார்க்கறது, கீர்த்தனாதி பகவான் நாமாவை சொல்லிட்டே இருக்கணும். மரணம் கீர்த்தனம் விஷ்ணோ சிரவணம் கீர்த்தனம் விஷ்ணோ ஸ்மரணம் பாதசேவனம் அர்ச்சனம் வந்தனம் தாஸ்யம் சக்கியமாத்ம நிவேதனம் இது பும்சார்பிதா பக்தி தச்சே நவலட்சணா கிரியதே பகவதி அத்தா தன்மன்யே அதீதம் உத்தமம். படிச்சவன் யாரு? இப்படி 9 விதமான பக்தியை யாரு பகவானுக்கு செலுத்துறானோ அவன் தான் நிஜமா படிச்சவன். மீதி பேர்லாம் டிகிரிக்காக படித்தவன். ஒழுங்கா படிச்சவன் யாரு? இந்த 9 வித பக்தி மனச இந்த பகவான் இடத்துல யாரு அர்ப்பணம் பண்றானோ அவன் தான் படிச்சவன். அதான் விசேஷமா சொல்றார். சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகி தேவா. மோகித்தவன் மாதிரி, மோகித்தவனுக்கு காரியகாரண பாவம் எல்லாம் தெரியாது. அவன் அறியாமலேயே அவன் பண்ணி கொண்டே இருப்பான். அதே போல சம்மோகி தேவா, பகவான் ஒரு பிசாசு பிடிச்சுட்டா போல அவன் இஷ்டம் இல்லாம அவன் பண்ணிட்டே இருப்பான். அப்படி தினந்தோறும் பகவான் இடத்துல ஒரு மனத்தை விடுங்க. சம்மோகி தேவ எப்படி? சிவமந்திர ஜபேன விந்தே. சிவமந்திர ஜபேன அந்த பகவானுடைய மந்திரம். மனனா திராயதே இது மந்திரா. அது வெறுமன அர்த்தம் தெரிஞ்சுட்டோ தெரியாமலேயே சொல்லிட்டே இருந்தா போறோம்னு. கானாத் வெறுமன பாடுறதுனாலேயே ஒரு திராயதே, காயந்தம் திராயதே இது காயத்ரி. வெறும் காயத்ரி அதுக்கு என்ன அர்த்தம்? பூஹுனா என்ன, பூஹா என்ன, சோஹா என்ன, அந்த வம்பு எப்படியாவது இருக்கட்டும். வெறுமனை சொல்லிட்டே இருந்தாலே மனுஷனுக்கு க்ஷேமத்தை ஏற்படும். அவன் எந்தெந்த துறையில இருக்கானோ அந்தந்த துறையில அவன் முன்னுக்கு வருவான். சங்கீதம் பாடுறவன் காயத்ரி மந்திரம் சொன்னால ஏன்னா பெரிய பாடகன் ஆயிடுவான். ஒரு எழுத்தாளர் காயத்ரி மந்திரத்தை ஜபிச்சான்னா எழுத்தாளர் நம்பர் 1 எழுத்தாளர். அப்படி எந்த துறையில இருந்தாலும் ஏன்னா அது என்ன பண்றது தெரியுமா? நான் காயத்ரி மந்திரம் புத்தியை ஷார்ப் ஆக்குறது, அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. காயத்ரி மந்திரம் என்ன பண்றது? அந்த புத்திக்கு ஏகாக்கிரதையை கொடுக்கறது. புத்தி ஏகாக்கிரதமா இருக்குமே, ஏன்னால் எந்த துறையில உபயோகப்படுத்துறானோ அந்த துறையில அது முன்னுக்கு வரான். அப்படி காயத்ரிக்கு பிரபாவம். அதே போல மனநாத்திராயதே, நினைச்சுட்டே இருந்தாரே பகவான் நாமாவை நினைச்சுட்டே இருந்தோம். அப்ப என்ன ஆகும்? இவன் க்ஷேமத்தை அடைவான். ஆகையால் ஏ புத்தியே இந்த காரியத்தை பண்ணு. எப்படி புதுசாக மணந்ததான ஒரு பெண்மணியானவள் தன்னுடைய ஆத்துக்காரருக்காகவே எல்லாத்தையும் அவரையே நினைச்சுண்டு அவரையே ஸ்மரணம் பண்ணிட்டு அவரையே கீர்த்தனம் பண்ணிட்டு இருக்காளோ, அதே போல நீங்களும் அப்படியே பரமாத்மாவையே நினைச்சுட்டு இருக்கோ அப்படிங்கிறார். புத்தி ஸ்திரா பவிதும் ஈஸ்வர பாத பத்ம சக்தா வதூ விரகிணீவ சதா ஸ்மரந்தி சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி சம்மோகிதேவ சிவமந்திர ஜபேன விந்தே. அந்த சிவமந்திர ஜபேன சர்வதா சர்வகாலமும் சிவபரமாத்மா அப்படிய மந்திரத்தை, இந்த சிவன்னா மங்களம். நீங்க சுப்பிரமணிய மந்திரம் சொல்லப்படாதான்னு கேட்கக்கூடாது. எந்த மந்திரம் உங்களுக்கு வேணுமோ அது மங்களகரமான மந்திரம் எதுவா இருந்தாலும் சரி. பகவான் நாம மந்திரம். பகவான் ஒரே உருவம், காத்துக்கு உருவம் ஒன்றாக இருந்த ஒரு உருவமும் இல்லாத போனாலும், பெலூன்ல எந்த ஷேப்ல போட்டாலும் அந்த உருவம் எடுத்துக்கிறதோ, தீர்த்தத்துக்கு உருவம் இல்லாத போனாலும் எந்த பாத்திரத்துல தீர்த்தத்தை விடுறாலோ அந்த உருவத்தை எப்படி எடுத்துக்கிறதோ, அதே போல பகவான் அத்தனை உருவங்களும் மாயினால் எடுத்துட்டு இருக்கார். பரித்ராணாய சாதுனாம் விநாசாய சதுர்குதாம் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய சம்பவாமி யுகே யுகே. அந்தந்த நிலையில அந்தந்த உருவத்தை எடுத்துட்டு இருக்கார். ஆகையால் பகவான் நாமா உங்கள்கிட்ட இருக்கணும். உங்க மனசை அதையே வேலை செய்யணும். உங்க புத்தியில இது சேருமையானால் அந்த புத்தி பகவானை எப்பொழுதும் தேடிக்கொண்டு அவரையே நினைத்து கொண்டு இருக்கமையானால் சகல சேமத்தையும். ஆகையால் எப்படி வாழ்க்கையில முன்னுக்கு வர்றதுன்னு கேட்டா அதுக்கு பதில் இப்படி. புத்தி ஸ்திரா பவிதும், ஸ்திரமா ஆவதற்கு ஈஸ்வர பாத பத்ம சக்தா, ஈஸ்வரனுடைய திருவடியில ஒன்று சேகரணும். வதூர் விரகிணி வசதஸ்மரந்தி, மணந்ததான புதிதா மணந்ததான பெண்ணானவள் எப்படி எப்பொழுதும் ஆத்துக்காரன் நினைக்கிறவளோ அப்படி. சத்பாவனா ஸ்மரண தர்சன கீர்த்தனாதி, அவர் இருக்கார் எனக்குடையதான, என்னை காப்பாத்துறதுக்கு அவர் இருக்கார், காப்பாற்றுவார் எனக்குடையதான எண்ணமும் அவருடைய நினைப்பும் அவருடைய திருவுருவத்தை பார்க்கிறதும் அவரையே நினைத்து கொண்டிருக்கிறதும் அவரையே பாடுவதும். சம்மோகி தேவா, சம்மோகம் அடைந்தா போல்
சிவமந்திர ஜபேன விந்தே பரமேஸ்வருடைய மந்திர ஜபத்தினால இவைகளை நாம் அடையலாம் அப்படின்னு அடுத்ததா அடையக்கூடியதான வழியை சொன்னார். அதே விதமாகவே அடுத்த ஸ்லோகத்தில் இன்னொரு வழி சொல்ல போறார். சதுபச்சார விதுஷு அனுபோதிதாம் சவினயாம் சுஹൃதம் சதுபஸ்ரிதாம் மம சமுத்தர புத்தி மிமம் பிரபோ வரகுணேன நவோட வதூமிவா அப்படின்னு இத நாளைக்கு